வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 5G. ஸோ 5Gனா ஃபுல் ஃபார்ம் என்ன? 5th ஜென்ரேஷன் மொபைல் நெட்ஒர்க். ஸோ மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு சொன்னதுனால இது மொபைலுக்கான நெட்ஒர்க் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி பல டெக்னாலஜியில் இது மாஸ் காட்ட போகுது. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இந்த 5G வந்து யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், மெடிக்கல், ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன், ஈவன் இன்னும் நிறைய விஷயங்கள்ல சினிமாட்டோகிராஃபி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியில் இந்த 5G யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த 5G வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே க்ரோத்தாக இருக்க போகுது. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் க்ரோத் ஆகும்போது கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் க்ரோத் ஆகும். ஈவன் உங்களோட மிக்சியில் கூட இன்டர்நெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாஸ் டெக்னாலஜி 5Gயோட எல்லா நன்மைகளையும், எந்தெந்த டெக்னாலஜிஸ்லாம் இது வந்து ரொம்ப பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுது, அது மக்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்டர்நெட்டில் போயிட்டு 5G அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன்மைகளை விட தீமைகள் நிறைய வந்துட்டுருக்கு. பட் அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் நார்மலாக ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக ரெண்டு சைடும் முனையாக இருக்கக்கூடிய கத்தி தான். ஸோ நம்ம தான் அதை தெளிவாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 5Gனால் உள்ள அட்வான்டேஜஸ்லாம் நான் படிக்க அஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸாக எனக்கு வந்து 5G ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த 5Gயோட நன்மைகளை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவில் 5G ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ 5G வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட டெலிகாம் மினிஸ்டர் வந்துட்டு இந்த செப்டம்பரில் நம்மளோட 5G ஸ்பெக்ட்ரத்தோட ஏலம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த கொரோனா இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போ வந்து இந்த ஏலங்கள்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல. எனிவே இந்த செப்டம்பர்லேயே இருந்தாலும் தப்பி பொழைச்சி இந்த 4 டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் அந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து ஏலத்தில் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்களோட என்விரான்மெண்ட் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் வர்றதுக்கு கண்டிப்பாக 2021 மிட் ஆயிரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் 5G ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர்றதுக்கு கண்டிப்பாக 2021 மிட்டு தாண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஸோ இப்போ நீங்கள் 5G மொபைல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தா ஓகே, நம்ம வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு புது மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 5G இருக்கணும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டியை வேணால் நீங்கள் வந்து லாஸ்ட் செட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ இது 5G இந்தியாவில் வர்றதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 1.5 years ஆகும். ஸோ இனி இந்த 5G நெட்ஒர்க்ஸை பற்றின ஃபுல் எலாபரேட்டட் திங்ஸ் நம்ம பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 5Gயோட மூதாதையர்கள் இந்த 1G 2G இதை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0G அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. இதை வந்து 1952 வந்துட்டு செல்லுலார் டெலிகாமுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து மொபைல்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு காரில் அதோட டிரான்ஸ்சீவர்ஸ் எல்லாம் வச்சு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டில் படித்தேன். ஸோ அந்த 0G வந்துட்டு ஃபுல்லி அனலாக், இந்த FM ரேடியோலாம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வந்தது தான் 1980s நமக்கு வந்துட்டு 1G. இந்த 1G நெட்ஒர்க்கில் ஃபுல்லி அனலாக். ஸோ இதில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, ஆனாலும் இதால் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சது. பட் இதோட கனெக்டிவ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டவர் கண்டரில் எவ்வளோ டிவைசஸ் கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுல ரொம்பவே லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ பேண்ட்விட்த் அவைலபிலிட்டி அண்ட் நெட்ஒர்க் அவைலபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஏன் இந்த 1Gயில் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டவரை வச்சுட்டு ஒரு மாவட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி, அதாவது வெரி பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வந்து ஒரே ஒரு டவரை வச்சு கவர் பண்ணாங்க. அது யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம FM ரேடியோஸ்லாம் யூஸ் பண்ணுற அதே ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 1G தான் ஃபஸ்ட்டு வந்து மொபைல் கம்யூனிகேஷனுக்கு அடித்தளம் போட்டு கொடுத்துச்சு. அண்ட் 2G அதுக்கப்புறமா வந்துச்சு. ஸோ 2Gயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து டிஜிட்டலாக வந்து வாய்ஸ் அண்ட் எல்லாமே வந்து இது பண்ணாங்க. ஸோ இது வந்து SMS, அதாவது ஷார்ட் மெசேஜிங் சர்வீசஸ்க்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டோனாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா 2.5G வந்துச்சு, அதாவது GPRS. ஸோ நம்ம எல்லாருமே வந்து டேட்டா அந்த வழியாக GPRS யூஸ் பண்ணி நம்ம மொபைல் வழியாக வந்துட்டு கெட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும், பழைய காலத்தில் நாங்கள் வந்து 10 rupees கார்டு போட்டுட்டு நாங்கள் வந்து 1 GB சம்திங் 1 day இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த 90s கிட்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் அந்த மொபைலில் வந்து கூகுள் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு 2 minutes கூகுள் லோட் ஆகிடுச்சுனாலே அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மொபைலில் செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு நெட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
இப்போ அதில் நெட்வொர்க் ஆகலைன்னா கஸ்டமர் கேரில் கால் பண்ணி நிறையவே சண்டைலாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த 2.5Gக்கு அப்புறம் வந்தது தான் என்ஹான்ஸ்டு ஜிபிஆர்எஸ் எட்ஜ் சர்வீசஸ். ஸோ இந்த எட்ஜ் சர்வீசஸுமே இந்த 90s கிட்ஸுக்கு ரொம்பவே பழக்கப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாவது ஸ்பீடாக ஒரு டெலகாம் சர்வீஸ் வந்து கிடச்சிது. அரௌண்ட் 23 kbps ஒரு 33 kbps வரைக்கும் எனக்குலாம் டவுன்லோடிங் ஸ்பீட் வந்திருக்கு. அந்த டைமில் என்ன பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லாக ஒரு படம் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ ஒரு நாள் 2 நாள் சம்டைம்ஸ் 4 நாள் கூட ஆகும். அந்த டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு அந்த படத்தை பார்க்குற சந்தோஷம் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 2.5G. இந்த மாதிரி டேட்டா வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, நம்ம வந்து டேட்டா இன்னும் நல்லாவே ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் 3G. 3Gயை வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு மொபைல் ப்ராட்பேண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயும் வந்து 3Gயில் வந்துட்டு மொபைல் ப்ராட்பேண்டாக கொடுத்தா கூட நமக்கு மொபைலில் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு ஸ்பீடு வரல. பட் ஓகே, நமக்கு வந்து 2G கம்பேர் பண்ணுச்சுல அட்லீஸ்ட் 3 Mbps 6 Mbps கனெக்ஷன் ஸ்பீட் வந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்மளால் வாய்ஸ் கால்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ் இது எல்லாமே பண்ண முடிஞ்சுது. அண்ட் சில அல்ட்ரா ஹெச்டி ஆர் ஹெச்டி மூவிஸ் இல்லைனாலும் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் மூவிஸ் அது நம்மளால் ஸ்ட்ரீம் பண்ணி யூடியூப்பில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னும் நல்ல முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் 4G. ஸோ இதில் இந்தியாவில் சொல்லவே வேண்டாம், 4G டெக்னாலஜியில் கொஞ்சம் ஹைப்ரிட் பண்ணி ரிலையன்ஸ் வந்துட்டு ரொம்ப செம்ம மாதம் ஒரு டெக்னாலஜி வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுதான் வாய்ஸ் ஓவர் LTE. ஸோ அவங்களோட LTE நெட்வொர்க்லேயே அவங்களால வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சுது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த 2G 3G நெட்வொர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் போச்சுது. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்துட்டு டேட்டா வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ ஈவன் 1 இயர் அவங்க வந்து ஃப்ரீயாகவே டேட்டா கொடுத்தாங்க. இந்த டைம் தான் இந்தியாவில் வந்துட்டு இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்பீடாக வளர்ந்துச்சு. அண்ட் என்ன மாதிரிப்பட்டவங்க கூட ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த 4G வந்ததுக்கப்புறம் தான் சாத்தியமாச்சுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த 5Gயோட மூதாதையர்களோட வரலாறு. அண்ட் இந்த இந்த 4G வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணது எது தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்ஸ் தான். இது வந்துட்டு 4G வந்துட்டு ஈவன் IoT இதுக்கெல்லாம் யூஸ் ஆனாலுமே பட் பியூர்லி இதெல்லாமே கான்சென்ட்ரேட் ஆனது வந்துட்டு மொபைல் டிவைஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுக்கணும், செல்ஃபோன்ஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். பட் இந்த 5G வந்து வேறு லெவலில் மாஸில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5Gயில் வந்துட்டு மொபைலுக்கு மட்டும் கிடையாது, மீண்டும் பல டிவைஸை வந்து அது கனெக்ட் பண்ண போகுது. அது என்னென்னலாம் கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5Gயோட ஸ்பீடு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 Gbps இருந்து 20 Gbps வரைக்கும் 5G கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும். இதை தாண்டி ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலி 0 லேட்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டன்சி அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் இருந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதே இது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துட்ருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸ் டிலே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் லைவாக பார்க்குறீங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஸ்ட்ரீமாக பார்க்குற வரைக்கும் ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அந்த விஷயங்கள் எல்லாமே போய் சேரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து சிக்னல் வந்துட்டு அங்கே ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஃபைபர் வழியாவோ சேட்டலைட் வழியாவோ ட்ரான்ஸ்மிட் ஆகுது. அது அந்த சிக்னல் எடுத்துக்கிற அந்த டைம், அந்த ட்ராவல் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலுக்கு போய் சேர்றதுக்கு எடுத்துக்கிற டைம், இது பேண்ட்விட்த்தையும் தாண்டினது. ஆக்சுவலாக இது வந்து எவ்வளோ நீங்கள் ஸ்பீடான மொபைல் கனெக்ஷன் டேட்டா கனெக்ஷன் வச்சுருந்தாலுமே இந்த லேக் வந்து இருக்கும். ஏன்னா இது இங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்காக இருக்கக்கூடிய டிலே, இந்த டிலே தான் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5G நெட்வொர்க்கில் அவங்க வந்துட்டு மில்லிமீட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிற ஜிகாஹெட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. 3 GHz கிட்டத்தட்ட 300 GHz வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி மில்லிமீட்டர் வேவ்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் செகண்ட்ஸ், அதாவது அதால் கேரி பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதனால் லேட்டன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்க நம்மளோட டேட்டா சென்டர்ஸ், ஈவன் இந்த யூடியூப் அண்ட் லைவாக இது பண்ணுற அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணுற ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஆர்கிடெக்சர்லேயுமே கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு 0 லேட்டன்சி, தியரிட்டிக்கலி 0 லேட்டன்சி, ப்ராக்டிக்கலி வந்து 0 லேட்டன்சி கொடுக்க முடியாது, பட் இருக்கிறதுலே ஆல்மோஸ்ட் மினிமம் லேட்டன்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும், அதாவது இந்த ஸ்பீடு அண்ட் இந்த லேட்டன்சி, இதனால் வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவுட் விர்ச்சுவல் அண்ட் ஆர்கியூமெண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். நீங்கள் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு மொபைலில் வந்துட்டு கம்ப்யூட் பண்ணிகிட்ருக்கோம், ஈவன் லேப்டாப்பில் கம்ப்யூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு கம்ப்யூட்டர் பண்ணதில்லை, இதுதான் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. பட் என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பண்ணுற இப்போ ஃபோட்டோஷாப் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க, இல்லை ஏதோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி ஹை லெவல் சாஃப்ட்வேர்ஸில் வேலை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹெவி லோடட் சாஃப்ட்வேர்ஸில் வேலை பார்த்துருப்பீங்க, இல்லைனா ரொம்ப ஹெவி லோடட் கேமாவது விளையாடி இருப்பீங்க பெரிய பெரிய கிராஃபிக்ஸ் கார்டெலாம் யூஸ் பண்ணி. பட் இந்த ஜீரோ லேட்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கேம் எல்லாத்தையுமே நம்மளால் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில், அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்டில் லோட் பண்ண முடியும். இல்லைனா அவங்க வந்து க்ளவுட் சர்வீசஸாகவே இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து கொடுக்க முடியும். அண்ட் இந்த கேம்ஸ் எந்த ஒரு லேகும் இல்லாமல் எப்படி உங்கள் சிஸ்டத்தில் ஒரு ஹை லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு நம்மளால் அந்த கேமை ரன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அது ரன் ஆகும், இந்த லேட்டன்சி வந்து ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுது நம்ம கையில் இருக்கிறது. ஈவன் நீங்கள் வந்து உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி ஒரு ஹை லெவல் ஹை பவர் கம்ப்யூட்டர் பண்ணுற அதே கம்ப்யூட்டேஷன்ஸை பண்ண முடியும். அதுதான் பெரிய அட்வான்டேஜாக இங்கே வரப்போகுது. அதாவது கேமுங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட், பட் இந்த ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்ணுறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு, அதாவது ரிசர்ச்சர்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இந்த அதில் ஆர்கியூமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம வந்து வாய்ஸ் கால்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம், அண்ட் ஈவன் விர்ச்சுவல் ரியாலிட்டி கூட நம்ம பண்ணியிருப்போம். ஆர்கியூமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிற மாதிரி தான், அந்த பிளேஸ்லேயே நீங்கள் இருந்து அந்த ஒரு இதை அனலைஸ் பண்ணுற மாதிரி தான். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல இப்போ வந்து கொரோனானால நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அந்த மிஷினில் ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே வந்துட்டு ஆர்கியூமெண்டட் ரியாலிட்டி வழியாக அந்த மிஷினே நம்மளால் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி வழியாக பார்க்க முடியும். ஸோ அந்த மிஷினை நீங்கள் வீட்டில் இருந்தே கூட சரி பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு இந்த 5Gவால் அந்தளவுக்கு இந்த 5G வந்துட்டு இந்த டெக்னாலஜிஸ்லாம் மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிரைவிங் கார். ஸோ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்துட்டு ஈவன் இந்த கவர்மெண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தாண்டி ரோடில் ஓடுறது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப பெரிய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்துட்டு இருப்பார், நம்ம வந்து ஆப்போசிட்டில் போயிட்டுருப்போம். மேபி அவர் ஃப்ரெண்டில் ராங் டைரெக்ஷனில் வரலாம், இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ராங் டைரெக்ஷனில் போகலாம். அவருக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் டிசிஷன் எடுக்க முடியாது. எப்போ பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர் லெஃப்ட்டு போவார், நம்மளும் ரைட் போவோம், அவர் ரைட் போவார், நம்மளும் ரைட் போவோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. பட் இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுங்களுக்குள்ளாடியே பேசிக்கும், அதுங்களுக்குள்ளாடியே கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உடனே வந்துட்டு நீ ரைட் எடுத்துக்கோ, நான் லெஃப்ட் எடுத்துக்கிறேன், நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அந்த தகவல் பரிமாற்றம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பியூர்லி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து இந்த ரோடில் ஓட விடலைனாலும், அட்லீஸ்ட் டிரைவர் வச்சுட்டு செல்ஃப் டிரைவிங்காக ஓடக்கூடிய கார் கூட ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி மட்டும் அந்த காரில் இருந்தால் கூட நிறைய ஆக்சிடென்ட்ஸை வந்து நம்மளால் குறைக்க முடியும். இப்போ வந்து ஆட்டோ பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஆட்டோ டிஸ்டன்ஸ் மெயின்டைனிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஆட்டோ ஸ்பீடிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த சிஸ்டமும் சேர்ந்து வந்துச்சுன்னா, பக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கார் கூட நம்மளே கம்யூனிகேட் பண்ணி, நீ அங்கே ஒதுங்கிக்கோ, நான் இந்த அளவு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறதுனால நம்மளோட ஹியூமன் கேர்லெஸ்னால் வரக்கூடிய நிறைய ஆக்சிடென்ட்ஸை வந்து நம்மளால் குறைச்சிக்க முடியும். அண்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே ஐஓடி டிவைஸ் வழியாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்னும் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கனெக்டட் எனர்ஜி எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு இந்தியாவில் கொடுக்குற எனர்ஜிஸ் எல்லாமே கிரிட் கனெக்டட். அதாவது இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கூடங்குளத்துலேருந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி கூட காஷ்மீரில் ஏதோ ஒரு இடத்துல இருக்க ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி கூட எல்லாம் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இது எல்லாமே கிரிட் பவர் கிரிட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பவருமே வந்துட்டு கனெக்டட் தான். ஸோ எந்த இடத்துல எவ்வளோ பவர் தேவைகள் இருக்குது, எந்த இடத்துல எவ்வளோ பவர் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். இப்போ நீங்கள் கன்னியாகுமரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விண்ட் பவர் கிடைக்கும். அது மாதிரியே கூடன்குளம் இந்த மாதிரிப்பட்ட ஏரியாவில் இருந்துட்டு நம்மளோட நியூக்ளியர் பவரும் கிடைக்கும். ஸோ இப்போ விண்ட் பவர் அதிகமாக கிடச்சிட்டு இருக்குன்னா நமக்கு நியூக்ளியர் பவர் அதிகமாக தேவை இருக்காது. அதே மாதிரி சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தெர்மல் பவர்ஸ் எல்லாமே நம்ம ஷட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு.
ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் நம்ம வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தேவையில்லாத இந்த பவர் ஸ்டேஷன்ஸை வந்து ஷட் டவுன் பண்ணவும் முடியும். அதுவும் ஆட்டோ ஷட் டவுன் எல்லாமே பண்ண முடியும். அந்த மாதிரியான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து இந்த 5G வந்து கொடுக்க போகுது. அண்ட் ஒயர்லெஸ் ஹெல்த் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இப்போ கூட இந்த இதெல்லாமே வந்து இருக்குது மெடிக்கலில். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் கூட பண்ண முடியும். அந்த மாதிரியான ரொபோட்டிக் டெக்னாலஜி, அதாவது இன்ஜினியரிங்கும் மெடிக்கலும் சேர்ந்து இனியும் வேலை பார்க்க போகுது. ஸோ இப்போ கூட அந்த டெக்னாலஜி பாசிபிள் அண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ரிஸ்கியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன்சி தான் ப்ராப்ளம். ஸோ அவர் வந்து அங்கே வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அது ஒரு மில்லி செகண்ட்ஸ் இல்லை, ஒரு 100 மில்லி செகண்ட்ஸ் டிலே எடுத்தால் கூட மேபி ஒரு கட் வந்து அதிகமாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரேஞ்சுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணலை. பட் இந்த ஜீரோ லேட்டன்சினால் நம்மளால் வந்து இந்த டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அஸ் வெல் அஸ் ஒரு டாக்டர் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வரைக்கும் வந்து தான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பேஷண்ட்டை ஃபுல்லாகவே இந்த ஆக்யூமெண்டட் ரியாலிட்டி வழியாக அனலைஸ் பண்ணிவிட்டு இவருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இது பண்ண முடியும். ஸோ இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸையும் வந்துட்டு நம்மளால் எப்படி ஐஓடி கனெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணி கூட வச்சுக்க முடியும். ஸோ இதனால் வந்துட்டு இந்த மாதிரியான கேசஸ், இந்த மாதிரி பேண்டமிக்லாம் வரச்சில் வந்துட்டு இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் ஒயர்லெஸ் ஹோம் என்டர்டெயின்மெண்ட், எஸ், இந்த என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அமேசான் ப்ரைம் இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இதில் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இதில் வந்து ஒரு 2D மூவி தான் பார்த்துட்ருக்கோம். மேபி 3D மூவிஸ் வந்து பார்க்குறதுக்கு சான்சஸும் இருக்குது. பட் இனிமேல் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி மூவிஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஏன்னா இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 Gbps அண்ட் மேபி 20 Gbps வரைக்கும் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால் விர்ச்சுவல்னால் ஒரு தேட்டரில் போய் பார்க்குறத விடவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு எஃபெக்டிவான ஒரு மூவி வந்து நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் கனெக்டட் ட்ரோன்ஸ் இது வந்து நிறைய விதத்தில் வந்து இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இது வந்து ஒரு ஐஓடியோட ஒரு யூஸ் கேஸ் தான் இந்த கனெக்டட் ட்ரோன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 5Gக்கு அது ஹெல்ப் பண்ணணும். 5Gயில் வந்துட்டு நார்மல் டவர்ஸும் யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அதை வந்து MIMO அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்மால் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மால் செல்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டவர் வந்து ஒரு பெருசாக கட்டணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரோனை தூக்கிட்டு போகிற அளவுக்கான ஒரு சின்ன ஆண்டனா தான் ஸ்மால் செல். இந்த ஸ்மால் செல்லை வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அங்கே வந்து பெரிய க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேவையான அளவுக்கு இந்த ஸ்மால் செல்ஸ் இந்த ட்ரோனே வந்து கீப் பண்ணிடும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டவர் டெம்பரரியாக பெரிய டவர்லாம் கட்டணும் அப்படின்னு இல்லை, டெம்பரரியாக இந்த ஸ்மால் செல்ஸ் வச்சு நிறைய யூசர்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூசர்ஸ்க்கும் பக்காவான ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த ஸ்மால் செல்ஸோட அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனில் வரும். என்னென்னா இந்த ரூரல் ஏரியாஸ், இந்த வில்லேஜஸ்லலாம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டான எஜுகேஷன்ஸ் வந்து எதுவுமே சேரலை அப்படிங்கிறது வந்துட்டு இப்போவும் இருக்கக்கூடிய கசப்பான ஒரு உண்மை தான். ஆனால் இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு டேட்டா கம்யூனிகேஷன் கூட அந்த அளவுக்கு பாசிபிளாக இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் செல்ஸை வந்து ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இல்லைனா வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு 5G டேட்டா கனெக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்துட்டு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கண்டென்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு 5Gயோட ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் தான். அண்ட் சோசியல் நெட்வொர்க்கிங் அகெயின் இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் சோசியல் நெட்வொர்க்கிங் இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் அண்ட் வதந்திகள் இல்லைனா விவாதங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சோசியல் நெட்வொர்க்கிங் இன்னுமே அதிகமாக வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் பர்சனல் AI அசிஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரியான நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இப்போ வந்து நீங்கள் அலெக்ஸாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அலெக்ஸா வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வராது, கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேட்டன்சி. பிகாஸ் இந்த அலெக்ஸா வந்துட்டு சென்ட் பண்ணுறதும் ரிசீவ் பண்ணுறதும் மேபி ஒரு 10 KB இல்லைனா 20 KB ஆஃப் டேட்டா தான். ஸோ டேட்டா ஸ்பீடில் இல்லை, அந்த லேட்டன்சியில் தான் இருக்குது. ஸோ இந்த லேட்டன்சிஸ் கம்மியாகுது அப்படிங்கிறது நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இந்த அலெக்ஸா, இந்த கூகுள் அசிஸ்டன்ஸ் மாதிரி நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இப்போவுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான
நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மனுஷங்க உள்ளாடி போக முடியாத நிறைய இடத்துல வந்து ரோபோட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டியை கூட நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் அங்கே நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை தடுக்க முடியும். அதை இன்னும் எஃபிஷியண்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ், நிறைய ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து இந்தியாவிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவன் வேர்ல்டு லெவலில் நிறையவே ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த 5G நெட்வொர்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இது எல்லாமே நான் 5G பற்றி படித்த அட்வான்டேஜஸ். இதனால இந்த 5Gயில் வந்துட்டு அட்வான்டேஜஸ் மட்டும்தான் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக நான் இன்னும் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய படிக்கலை. பட் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கனாலே 5Gயை பற்றின நிறைய நெகட்டிவிட்டி தான் போட்டிருக்காங்க. பட் நான் அனலைஸ் பண்ணது வரைக்கும் 5Gயை பற்றி அதில் வந்திருக்க நிறைய நெகட்டிவிட்டி வந்துட்டு தப்பு தான். ஏன்னா அதில் அவங்க எல்லாருமே கொஞ்சம் கற்பனையாகவே நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒரு விஷயத்த வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சுவாரஸ்யமாக செய்யணும் அப்படின்னா அப்போ தான் அது வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய கான்செப்ட் ஆகிடுச்சு. ஒரு சுவாரஸ்யம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாக பரப்பணும், இல்லைன்னா அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணி விடணும். ஸோ எப்போ நீங்கள் பயப்படுறீங்களோ அப்போ தான் அதில் வந்து ஒரு சின்ன சுவாரஸ்யம் வரும். அதனால தான் நம்ம வந்து இந்த பேய் படம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனாலேயே இந்த 5Gயை பற்றி 5Gனால் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸை இன்னும் எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருசாக பண்ணி அவங்க கற்பனையெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களில் வந்துட்டு 5G ரொம்ப தப்பு பண்ண போகுது அப்படின்லாம் வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 5Gயில் இருக்கக்கூடிய லைஸ், அதாவது 5Gயை பற்றி சொல்லியிருக்க பொய்கள் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அது ஏன் பொய் அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். முடிஞ்சுன்னா அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். 5G அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிற ஒரு நெட்வொர்க். அண்ட் அந்த நெட்வொர்க் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது, அண்ட் அந்த நெட்வொர்க் வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.